ஸோ இதுதான் உன்னோட ஜேஎஸ் கோடு. இந்த கோடிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாலும் இப்படி இருக்கும். போக போக கோடிங் உனக்கு ஆட்டோமேட்டிக் ரைட் வரும். நான் அதை அப்புறம் சொல்கிறேன். ஸோ உன்னோட HTML கோடு இதை உனக்கு இப்போ எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் டைமாக இருக்கிறதுனால அப்படியே Ctrl+A இந்த இடத்துல மவுஸ் கர்சரை வச்சுட்டு கொடுத்துட்டு Ctrl+C கொடுத்துட்டு ChatGPT வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிடு. பேஸ்ட் பண்ணிட்டியா? இந்த லாஸ்ட்டில் HTML இருக்குல்ல அதுக்கிட்ட வச்சுட்டு திரும்ப இங்கே வந்துட்டு main.js போயிட்டு திரும்ப Ctrl+A கொடுத்து Ctrl+C கொடுத்துட்டு திரும்ப இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிடு. இதில் என்ன பண்ணுறோன்னா இப்போ ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் இருக்குது. இந்த இமேஜை டிபெண்ட் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடில் இருக்கும். இந்த பார்த்தியா ட்ரை 22வது லைன்லேருந்து உனக்கு அந்த 27வது லைன் வரையும் கொடுத்துருக்காங்க. இமேஜ் இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ணணுன்ட்டு. சம்டைம்ஸ் நீ இப்போ இங்கே போயிட்டு HTML போயிட்டு இதற்கு பாரு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மில் தான் வந்து இமேஜை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மை ஃபுல்லாக நான் என்ன பண்ணிடுறேன்னா ரிமூவ் பண்ணால் இந்த ப்ராம்ப்ட் கண்டெய்னரும் போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணால் இந்த DAV ஃபங்க்ஷன் மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். ஓகேவா? DAV ஃபங்க்ஷன் மட்டும் இந்த DAVலேருந்து 27வது DAV மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இந்த சைடில் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பண்ணோன்னா உனக்கு இந்தமாரி வந்துருச்சு. இப்போ நான் கொடுக்குறேன். என்ன வந்துருச்சுன்னா வேல்யூ டைப் எரர்னு வந்துருச்சு. ஸோ நான் இந்த சைடு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல போயிட்டு இதுதானே நம்மளுடைய கோடு. ஸோ யூசர் டிஃபைன் பண்ணியிருக்கிறது இந்தமாரி டிஃபைன் பண்ணியிருக்கான். ஸோ இந்த இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டா இந்தமாரி எரர் வரும். ஏன்னா இந்த கோடிங்கில் அதுக்கு பதிலாக நீ வேறு ஸ்ட்ரக்சர் மாற்றணும். லைக் Ctrl+Z கொடுத்தீங்கன்னா உனக்கு ஏற்கனவே உள்ள கோடு வந்துடும். இந்த கோடில் பார்த்தீங்கன்னா உனக்கு இமேஜை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்கு. நம்ம எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த HTML இந்த JS இருக்குல்ல இந்த JS-ஐ மட்டும் Ctrl+C கொடுத்துட்டு இதில் போயிட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிடு. இப்போ நம்ம HTML-ல நீ ரிமூவ் பண்ணி வச்சுருக்க பாரு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடு. புரியுதா? பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன எழுதுறேன்னா சும்மா எழுது. உனக்கு தெரிஞ்ச தங்கிலீஷில் கூட எழுதலாம். ஐ நீட் வித்தவுட் இமேஜ் பேஸ்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு எழுதிக்க. இல்லைன்னா தங்கிலீஷில் கூட எழுது. ஓகேவா? ஒன்லி டெக்ஸ்ட் பேஸ்டு chatbot code text based chatbot code I need அப்படின்னு போட்டுட்டு என்ட்ரு கொடுத்துட்டு வெயிட் பண்ணினா உனக்கு அந்த கோடிங்ஸ் ஃபார்மேட் மாறி கொடுக்கும். இந்த மாதிரி உனக்கு திரும்ப இந்த இடத்துல APIs வரும். ஸோ நீ அந்த இடத்துல நீ அந்த API பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த கோடிங் எடுத்து JS-ல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நாளி லோட் ஆகுது. ஸோ வந்துருச்சு. Ctrl+S கொடுத்துக்கணும். Ctrl+S கொடுத்தா தான் சேவ் ஆகும். API எடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே வந்து இந்த இடத்துல யுவர் APIங்கிற இடத்துல இதை மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். கொட்டேஷன் மார்க்கை ரிமூவ் பண்ணக்கூடாது. ஓகேவா? API-வை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல போயிட்டு கொடுக்குறேன். ஸோ ஜெனரேட்டிங் ப்ளீஸ் ப்ரொவைட் இமேஜ். ஸோ எதுக்குன்னா சம்டைம்ஸ் நம்ம HTML என்ன மாற்றலை. ஸோ நான் HTML-ஐயும் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ HTML-ல நம்ம எந்த இடத்துல ஃபுல்லாக எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுக்குறோம். கொடுத்தோன்னே இப்போ நான் ஹாய்னு போட்டு என்டர் கொடுக்குறேன். ஹாய், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஸோ அஸ்வின் அப்படின்னு போடு. ஸோ ஒரு காமன் நேம்னு வருது. கேபிட்டல் ஆஃப் சீனா. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த சாட் பாட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?